Hello friends, welcome to amalikitchens. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான வெரைட்டி ரைஸ் ரெசிபியும் குழம்பு ரெசிபியும் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, தேங்காய் பால் ரைஸ் அண்ட் கோலா உருண்டை குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கோலா உருண்டை குழம்பும் தேங்காய் பால் ரைஸும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அரைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எலும்பும் கறியுமா எடுத்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா தனிக்கறி தனியாகவும் எலும்பு கறி தனியாகவும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த எலும்போடு இருக்க கறியை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு இதுக்கு தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எலும்பே இல்லாமல் எடுத்துருக்க இந்த கறிங்களை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி கோலா உருண்டை பதத்துக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி மாவு மிக்ஸர் எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோலா உருண்டை மிக்ஸர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரி விட்டுடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு நறுக்குன சின்ன வெங்காயம் அதையும் இதில் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்குற அளவையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால் இது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூடவே வந்து சேர்த்துடலாம். இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி இப்போ வதங்கிச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை வந்து தக்காளியோட கொஞ்சம் நேரம் வந்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் வதக்கின பின்னாடி இது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள், தனி மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்க்குறோம். இதையும் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து தக்காளியோடு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா புளியை வந்து திக்காக வந்து கரைச்சி எடுத்துக்கோம். அதையும் இது கூட ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்க எலும்பு இருக்குல்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இது கூடவே வந்து போட்டுடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்க குழம்புல வேக வச்ச எலும்பையும் இதிலேயே சேர்த்துடலாம். எலும்பு போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த தேங்காயும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டுருக்கலாம். இப்போ நம்ம கோலா உருண்டைகளை உருட்டி அதில் வந்து போட்டுடலாம். நம்ம வந்து முன்னவே வந்து இந்த கோலா உருண்டை மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ நம்ம உருட்டி குழம்புல வந்து போட்டுடலாம். ஒரே மாதிரி நம்ம பண்ணுற குழம்பை காட்டிலும் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் வந்து கோலா உருண்டை வச்சு நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குல்ல, அதில் வந்து இந்த உருண்டைகள் நம்ம போட்டுடலாம். உருண்டைகள் வந்து குழம்புல போட போகும்போது அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றா எடுத்து போடுங்க. அதை போட்டதும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்டி போட்டு கிண்டிடாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து அதை நல்லா வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிண்டினா அப்படின்னா உடையாது. இப்போ ஃபைனலாக வந்து அதுக்கு கருவேப்பிலை தழை தூவி அடுப்பை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான கோலா உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பொருத்தமான தேங்காய் பால் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் 4 கிராம்பு 4 ஏலக்காய், அது கூட பார்த்திங்கன்னா 2 சைஸ் அளவுக்கு பட்டை, அதை 4ஆக உடச்சி போட்டிருக்கேன். அதையும் இது கூடயே போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம், அதையும் வந்து நெய்யோடய போட்டுடலாம். இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெந்தயம் இதெல்லாம் வந்து எண்ணெயில் பொரிஞ்ச பின்னால் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இது கூட நான் சேர்க்க போகிறோம். இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி அளந்திருக்கேன். இதில் வந்து 2 கப் அளந்திருக்கேன். ஸோ நான் 2 கப் தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்பவும் ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு அளவுக்கு வந்து கொரப்பாக வந்து இதை இடித்து நான் போடுறேன். அரைச்சி பேஸ்ட் போடக்கூடாது, கொரப்பாக வந்து இடித்து போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டாச்சு. தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்க ரைஸை வந்து இது கூட போட்டுடலாம். எப்போவுமே நீங்கள் குக்கரில் ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறுச்சு அப்படின்னீங்கன்னா, தண்ணியில் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு செய்ய போகும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது ஹார்டாக வராது. அவ்வளோதான். இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு உப்பு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி கரெக்டாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து 2 விசில் விட்டு எடுத்துட்டாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தேங்காய் பால் ரைஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எதுவுமே இல்லாமல் குயிக்காக ரொம்ப சீக்கிரமே செய்யக்கூடிய இந்த தேங்காய் பால் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.